பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்காத முள்ளாக கீறிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம டிபிபியோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ கண்டிப்பாக ஸ்டோரியை மறந்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. பட் லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க. அண்ட் நிறையா பேருக்கு அந்த ட்ராகன் அண்ட் ரிஸோட லவ் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுலேயுமே வந்து ட்ராகன் யார் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ உங்களோட ஓட்டிங்ஸ் வச்சு யார் ட்ராகன் கேரக்டர்ஸ்க்கு கரெக்டாக இருப்பான்னு பார்த்துட்டு ஸோ அவங்களே நம்ம ட்ராகனாக போட்டுடலாம். ஓகேடா, ஒரு சின்ன ரேப்கேப் பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துட்டு போனா, ஸோ ஜேகே வந்து ஏரியா பாய்ஸை கூப்பிட்டு வந்து ஜிம்மினை வந்து பழக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்திருப்பான். இந்த சைட் ட்ரெஸ்ஸை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் தள்ளி விட்டுருப்பான். அவள் போய் ஒரு புதருக்குள்ளே விழுந்து ஐயோ அம்மான்னு எழுந்து வந்துட்டு இருந்திருப்பா. ஸோ இந்த நைஸ் கேப்பில் அப்படியே தயாங் எபியை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஓகேடா, ஸோ அப்போது ஜிம்மின் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு அந்த பாலஞ்ச வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். என்னை இறக்கி விடு. இறக்கெல்லாம் விட முடியாதுடி, என் கூட வா. எதுக்கு இறக்கி விட மாட்டேன்? எனக்கு இதை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜிம்மினா, என்னை இறக்கி விடு. நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுற? நீ இருக்கிறது தானே எனக்கு பயமே. ஓ அப்பா, என்ன ஆக்டிங்கு. இப்போ ஜேகே பார்த்துலாம் உனக்கு பயம் இல்லை, என்னை பார்த்து மட்டும்தான் உனக்கு பயம், அப்படி தானே? எனக்கு தெரியல, இறக்க விடு. ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் எதுக்கு அப்படி தூக்கிட்டு போகிறேன் தெரியுமா? அதுதான் எனக்கு தெரியலன்ட்டல்ல, அப்புறம் என்ன? சரி உள்ளவா அப்படின்னு தூக்கிட்டு போகிறான். ஸோ அந்த கதவு அப்படியே காலை வச்சு ஒரு ஹிட்டு, அது அப்படியே திறக்குது. இந்த ஸ்டைலுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்கே உட்கார்றி அப்படின்னு அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டு லைக் ஒரு ஓல்டு விண்டோ, பட் அந்த இடத்துல விண்டோ இல்லை, அந்த விண்டோவுக்கு வைக்கிற அந்த ஒரு லைக் ஒன் வால்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மட்டும் இருக்குது. ஸோ அங்கே தூக்கி உட்கார வச்சுக்கிறான். என்னப்போ எதுக்கு என்னதுக்கு இப்போ இங்கே உட்கார வைக்கிற? சரி சொல்லு அப்படின்னு உன் இடுப்பை பிடிச்சி நல்லா பக்கத்தில் இழுத்துட்டு, என்னை லவ் பண்ணுறியா இல்லையா சொல்றீ, என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் என்னோடய பதில் இதுதான், எனக்கு ஒன்று பிடிக்கல, இதே மாதிரி பொறிக்க மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு சுற்றிட்டு தெரியுற, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. அப்போ ஜிம்மின் அப்படின்னு நல்லா இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். உண்மையாவே வா, என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா? ஒரு 1%, 2%, 0.5% அந்த அளவு கூட உனக்கு பிடிக்கலையாடி? ஒரு மொமெண்ட்டில் இவனை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இவன் ஏதாச்சும் அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டானா நானும் ஹர்ட் ஆகுறேன். அட் த சேம் டைம் இவனை விட்டு தள்ளி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இந்த மாதிரி பாய்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவனை வரும்போது மட்டும் இப்படி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை ஒயன், உனக்கு எப்போவும் அவன்னா பிடிக்காது தான். சுத்தமாக பிடிக்காது. நீ இந்த ஒரு டெசிஷன்லேருந்து மாறவே மாறாத எப்பயுமே. அப்பா அம்மா வேறு இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தது ஒரு 10 days இல்லை ஒரு 1 month கண்டிப்பாக நீ இந்தியா கூட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு என்னென்னலாம் மிஸ் பண்ணணும் அது எல்லாமே வாங்கி சாப்பிட்ணும். இல்லை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும். அகைன் கேட்குறேன், என்ன நீ லவ் பண்ணுறியா இல்லையாடி? ஜிம்மின் அப்படின்னு அவள் பேச வர்றா. அப்போ இந்த சைடு ஏரிசு சாரிடி. ஏய் காடி முத்தா தரேன், வா முத்தாவெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறா, வெண்ணம் அவனே போடா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ட்ராகனும் அப்படி கெஞ்சிட்டு அவள் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஏய் சரி வா, இடுப்பு பிடிச்சிக்கிறேன், நடந்து போகலாமா? வேணான்ட்டேன், ஒழுங்கு மரியாதையாக போயிடு, எனக்கு வலிக்குது
ம் வலிக்குதா? ட்ராகனா அவசரம் பிடிச்சவனே, தங்கத்திக்கு ஃபோன் எடுத்து கேட்குறேன்னு சொல்லிட்டு அவளை அவளை பிடிச்சி தள்ளி விட்டியடா. எனக்கு வலிக்குது வலிக்குது. ஐயோ, எப்படி இவ்வளோ சமாதானப்படுத்துறது? சும்மாவே நோஞ்சானாட்டும் வலிக்குதும்பாலே. ட்ராகனா, பேசாமல் காலில் விழுந்துடுறியா? வேணாம் எங்கிட்ட என்ன ஆகுது? எவ்வளோ பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றுது. நான் வேறு நான் புதுசாக கையில் ஒரு ட்ராகன் டேட்டோ போட்டேன், பார்த்தியா நீ? ட்ராகனாவது டேட்டோவாது போடா மண்ணாங்கட்டி. ஓ, இவள் அழும்போது கூட ஒரு மாதிரி க்யூட்டாக தானே இருக்கா. இவள் இழுத்து வச்சு நச்சனும் அடிக்கணும் போல் இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு சந்து வேறு இருக்குது அப்படின்னு அவளை கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு லிட்ரலி அவளை அப்படி தூக்கிட்டு அவன் இடுப்போட அப்படி இந்த சந்தோட வாழை வச்சுக்கிறான். எதுக்கு என்ன இப்போ தூக்குன? என்னை இறக்க விடு. நம்ம வேற எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. இந்த ஒயன் வேற. ஒயன் எங்கேயாச்சும் போயிருப்பாடி. நீ என் கூட இரு. உன் கூட இருந்தால் அங்கேயே தள்ளி விட்டுருவேன். தள்ளிலாம் விட மாட்டேன். யார் சொன்னா தள்ளி விடுவேன்னு? ஐயோ, அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ ஒன்று நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? இப்போ முத்து குடித்து சமாளிக்காத. அவள் என்ன பண்ணா? குழந்தை தரவா? அவள் நம்புவியா? இதுக்கு தான் அந்த பொறிக்கு பசங்க கூட அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஐயோ, ஏன்டா நான் அவ்வளோ க்யூட்டாக பண்ணுறா அப்படின்னு அவங்களுக்கு அந்த சைடு. அப்போ இந்த சைடு ஏபி யாருங்கடி? என்னது இது? ஐயோ, ட்ராகன் என்ன பார்த்தா என்ன நினைக்கும்? என்ன பார்க்குக்கு? யாருங்கடி? அப்போ பார்க்குக்கு எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? பார்க்கல, நம்ம குழந்தை விளையாடுது, வா அப்படி பிக் பண்ணிட்டு வீட்டில் போய் விட்டுடலாம். எனக்கு குழந்தெல்லாம் இல்லை. தெரியுதுல, அப்புறம் என்ன? போய் உனக்கு சறுக்கி விளையாடணுமா இல்லை ஊஞ்சலில் ஆடி விளையாடணுமோ? ஆடிட்டு வா, போ, இங்கே வா அப்படின்னு எபையோட கை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பார்க்குள்ள அதையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இந்த பார்க்கில் விளையாடி எவ்வளோ நாளாச்சு. நல்ல வேலை கூட்டிட்டாச்சும் வந்தாங்களே, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லை ட்ராகன் அண்ணாக்கிட்ட கேட்டாலும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் ஐயோ, அந்த குட்டி குழந்தைய பாரு, எவ்வளோ புச்சுக்குன்னு கண்ணும் இருக்குது. இப்போ என்ன நினச்சா? அந்த குட்டி குழந்தைக்கு எவ்வளோ அழகாக புச்சுக்குன்னு கண்ணும் இருக்குது அப்படின்னு தானடி நினச்சேன். அது இல்லையே. ஹெபி, போய் சொல்லாதடி. உன் கண் எதை பார்க்குதோ, என்ன நோக்கத்தோடு பார்க்குதோ, அதெல்லாமே எனக்கு ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும், அது யோசிக்க முடியும். இல்லைன்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதாண்டி. கண்டுபிடிச்சிட்டாரு. இவர்கிட்டேருந்து ஒன்றையுமே மறைக்க முடிய மாட்டுது. என்ன தான் பண்ணுறது? இப்படி எல்லாம் இருந்தேன். ஒன்றும் பண்ணாத, என் கூட வந்துரு, அவ்வளோதான், சிம்பிளி. வந்துடா. எப்படி? இவரே ஈஸியாக சொல்லிடுவார், வந்துருன்னு. ஆனால் என்னால் எப்படி முடியும்? எபி என்ன பேசுகிறா? அவர் கூட போகிறத பற்றி யோசிச்சுட்ருக்க. ட்ராகன் எல்லாம் ஒன்று வெட்டி போட்டுரும். அப்போது தயங்கே அப்படியே ஒரு சின்ன குழந்தை அழகாக ஊஞ்சலில் விளையாண்டுட்டுருக்கு. குட்டி விளையாண்டு முடிச்சிட்டிங்களா? அங்கிள், இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு. விளையாண்டு முடிஞ்சதும் அங்கே நிற்குது பாரு, க்யூட்டாக ஒன்று பொம்மை மாதிரி. அது பொம்மை இல்லை, அது ஒரு அக்கா. அந்த அக்கா தான். அவங்க இங்கே உட்காந்து விளாடணுன்னு ஆசைப்படுறாங்க. நீ இடம் கொடுப்பியா? ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த குட்டியும் அழகாக இறங்கிக்குது. ஏபி, இங்கே வா. எங்கே? இங்கே வாடி, வா அப்படின்னு எப்பியே கூப்பிட்டு அப்படியே அவளோட இடுப்பு பிடிச்சி அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சுக்கிறான். எப்படியும் அவ்வளோதான். ஐயோ, என்ன பண்ணுறீங்க? உட்காந்துக்கோ, நீ போதும்னு சொல்கிறவரை ஆனால் இந்த ஊஞ்சலை வச்சு ஆட்டிகிட்டு இருப்பேன். என்ன குழந்தையாலாம் ஃபீல் பண்ணாத, என் கண்ணுக்கு நீ இன்னும் குழந்தை தான், புரியுதா? அது இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவன் இறங்க பார்க்குறா. இப்போ மட்டும் இறங்கன்னு வச்சுக்கோ, இந்த பார்க்லேயும் ஒன்று விட்டு போயிடுவேன். நான் தானே வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அண்ணங்கிட்ட கேட்டால் என் கூட வந்து அடா பாதில் இறங்கி போயிட்டான்னு சொல்லிடுவேன்.
இல்லை 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 அப்படிலாம் இல்லை. அந்த பயம் இருக்குல்ல, அந்த எல்லாம் ஆடலாம் அப்படின்னு அவனும். ஸோ எபி அழகாக க்யூட்டாக அதை ரசிச்சுட்டே ஆடிட்டுருக்கா. லைக் அவளோட அந்த இன்னர் பாவ் அப்படியே வெளியில் வந்து அவளே அறியாமல் ஒரு குழந்த மாதிரி அவளும் ஆடிட்டுருக்கா. டேய், அதான் நம்ம ஏரியா பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிற இடத்துக்கு வா, புரியுதா? டீ மாமே யாரை பழகணும்? ஒருத்தன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் வம்புறுத்திட்டுருக்கான். அவனை பார்த்தாலே ஆளும் அவன் மூஞ்சும் செவ்வளோட சேர்த்து ஒன்று குட்டுக்கணும் போல இருக்குது. அதான் மச்சான், வா, அத்தனை பேரை கூப்பிட முடியுமோ அத்தனை பேரை கூப்பிட்டுட்டு ரெடியாரு. இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அவன் மூஞ்ச முகரெல்லாம் ஒட்டச்சிட்டுட்டு அப்படி திரும்பி வந்துடலாம், புரியுதா? மாமே நீ சொல்லிட்டல்ல, வெயிட் பண்ணு மாமே, ஹாஃப் அன் ஹவரு வந்துடுறோம் அப்படின்னு அவனுங்களும் லோக்கல் கை. ஸோ அவனுங்களும் அப்படி ரெடி ஆகிட்டுருக்கானுங்க. அவன் உண்மையாகவே ஒரு நிமிஷம் என்னை பேச விடு, ஒரு நிமிஷம் என்னை பார்க்காம கீழே கீழே மட்டும் பாரு. ஏன் நான் ஏன் உன்னை பார்க்கக்கூடாது? உன்னை மடியில் தூக்கி வச்சுட்டு கூட கொஞ்சுவேன். ஆனால் உன்னை பார்க்காம இல்லடி, என்னால் முடியாது. சொல்லு, என்ன சொல்லணும்? அது அது வந்து ஃப்ராங்காக உண்மையை மட்டும் சொல்லிடுடி, உண்மையை மட்டும். என் மூஞ்சில் முழுக பிடிக்கலனாலும் சொல்லு. இனிமே முழிக்க மாட்டேன்லாம் என்னால் சொல்ல முடியாது. பட் ஐம் ட்ரை டு அவாய்டும் பண்ண வராதுல ஜிமினா உனக்கு. அது எனக்கு கண்ணு கலங்குது. வேணான்னு சொன்னாலையா? இல்லை டே ஜிமினா, இல்லைடா, உனக்கு கண்ணு எதுக்கு இப்போ கண்ணு கலங்குது? இல்லை அது ஒன்றும் இல்லடி, நீ சொல்லு பார்க்கலாம். இப்போ பரவாயில்ல, என்னை பாரு. இல்லை நீ சொல்றி, நீ சொல்லு, என்னை பாருன்னா. அப்போ ஜிம்மினா அப்படியே பார்க்குறான். அப்போது என்ன அப்படியே அவனோட டியர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு, நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன், எனக்கும் அதான் வேணும். நீ உண்மையை பேசினா மட்டும் போதும்டி, உண்மையை மட்டும், அதை மட்டும் நீ பேசினாலே போதும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஓட்டு விடும்போது அப்புறம் எல்லா டைமும் அவ்வளோ பிடிச்சது. ஆனால் மட்டும் அப்போ பிடிக்கலையா? இப்போ என்ன உனக்கு பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கலையாடி? பட் இப்போது ஒரு மாதிரி வேறு மாதிரி மாறி ஜிமினா. அந்த லவ்வே ஒரு மாதிரி டாக்ஸிக் லவ் மாதிரி என்கிட்ட திணிக்கிற. அது டாக்ஸிக் இல்லை, பொசசிவ்டி, நாட் டாக்ஸிக். இல்லை, நீயே யோசிச்சு பாரு. நீ சம்டைம்ஸ் நான் ஜங்கு கூட நம்ம 2 பேரும் பேசும்போது அவனோட பேச்சை தயவு செஞ்சு இழுக்காத. அவன் பேரை கூட சொல்லாதடி. பாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை டேட் பண்ணணுன்னு எப்படி தோணும்? எனக்கு எல்லாருமே ஓப்பன் மைண்டடான ஒரு ஆள். ஓப்பன் மைண்டட்னா எதடி சொல்ல வர? பார்ட்டி, ஜிம், அப்புறம் பப், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங், அந்த மாதிரியா? ஆமாம், எனக்கு பார்ட்டி பண்ணணுன்னா எவ்வளோ ஆசை தெரியுமா? ஆனால் நீ விடுவியானே தெரியாது. ஏன் என்னோடய பெர்மிஷன் வேணும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு ஒன்று லவ் பண்ணவே தோண மாட்டேதுச்சு மேனா. அப்போ நான் அப்போல்லாம் இல்லைன்னா என்னை லவ் பண்ணுவியா? என்னால் சத்தியமாக என்னோடய கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாதுடி, சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது. நான் இப்படி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்படி மட்டும்தான். ஆனால் நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என் கண்ணை பார்த்து சொல்லு, எனக்கு பிடிக்கல. என் மூஞ்சி மேலே காரி துப்பிட்டு ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா அப்படின்னு மட்டும் சொல்கிறீ.
இந்த கான்வாயா இவ்வளோ ஸ்லோவாக போகுது, ஏன் டைமும் இவ்வளோ லேட்டாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வாய் நாங்கள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஜிம்மின் அவளை இன்னும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு, சொல்கிறீ என்கிட்ட சொல்லிடு, உனக்கு பிடிக்கலடா, ரொம்ப ரொம்ப அசிங்கமானவனாக இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை விட்டு விலகி போ, நீ தொடுறது கூட ஒரு மாதிரி ஒரு வெறுப்பாக நினைக்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறீ, எல்லாத்தையும் இப்போவே சொல்லிடு. அது வந்து அப்போ இந்த சைடு என்னடி நினச்சிட்ருக்க? அவனை தள்ளி விட்டேன்தான், அதுக்காக அப்படியே விட்டு போயிடுவேனா? எது கழுகுற? கொன்னை தொடரி, இவ தொட்டைகள்னு வச்சுக்கோ அப்படின்னு ரிசா நல்லா ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிச்சிக்கிறான் அவளோட கை ரெண்டையும். கையை எப்படி பிடிச்சிட்டா நான் எப்படி கண்ணு தொடப்பேன்? ஐயோ ட்ராகனா, அவளுக்கு ஏற்ற மாதிரி நீயும் பண்ணுற பத்தியா? அதான்டா, அதான் நீனு. சரி கையை விட்டேன், கணத்தோட பார்க்கலாம். எனக்கு மூக்குச்சளிலாம் வருது. மூக்குச்சளி வந்து அண்ணடி வா தொடச்சி விடுறேன் அப்படின்னு ட்ராகன் அவன் போட்டிருந்த பெனியனில் அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்க கண்ணு எல்லாத்தையுமே. இப்படி தான் என் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி இருக்கணுமா? என்னடி அழுகுது ஒரு மாதிரி குழந்தையாட்டம்? என்ன அழுகுது? இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? அப்போது முத்தம் வேணும்னு பின்னாடி அப்படியே ஆட்டிட்டு வருவேன். அது இப்போ வேணாமா? சரி சொல்லு, எங்கேயாச்சும் டேட்டிங் போகலாமா? டேட்டிங்கா? எங்கே போகிறது? பாட்டி அதை போட்டு தள்ளிடுறேன். சரி எங்கே போகலாம்? அது வந்து எங்கேயாச்சும் நல்லா பீஸ்ஃபுல்லானா சுடுகாடு அங்கே போகலாமா? டேட்டிங் ஃபஸ்ட் டைம் போகும்போது பேசுகிற பாய பாரு, இவன் பாரு இப்படி பேசுகிறான். சரிடி, எங்கே போகலாம்? பீச் ஆர் மவுண்டன், ரெண்டு சைடில் எங்கே போகலான்னு சொல்லு, அங்கே போயிடலாம். பீச் போகலாம். பொழுது இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும். எப்போ போகலான்னு சொல்லு. அதையும் நான் தான் சொல்லணுமா? இல்லை நீங்கள் நைட்டு கூப்பிட்டு போவா? வேணாம், அது நான் வீக்கெண்டில் சொல்கிறேன். இப்போது இங்கே வலிக்குது அப்படின்னு அவள் கண்ணத்து காட்டுறா. இப்போ நீ திருட்டு கிஸ் வாங்குறதுக்கு தானே இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கேயும் வலிக்குது. இங்கே வலிக்குது, இங்கேயும் அப்படின்னு நெத்தியை காட்டுறா. இப்போ ட்ராகன் நெத்தியாக வச்சுட்டு வலிக்குதா? ரொம்ப வலிக்குதாடி? இங்கே பாரு, புதுசாக ஒரு ட்ராகன் டேட்டோ போட்டிருக்கேன், எப்படி இருக்குது? இங்கே பாரு ட்ராகனா, இந்த டேட்டோஸ் எல்லாம் போடும்போது எவ்வளோ வலிக்கும்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இனிமேல் போடாத. ஏன் உனக்கு பிடிக்கல என்ன? எனக்கு டேட்டோஸ் போட்டு ஒரு மாதிரி யோ பாய்ஸ் அப்படின்னு தான் தாண்டி பிடிக்கும். உனக்கு அப்படி பிடிக்கலையா? இல்லை போதும், இதுக்கு மேலே நீ வலியெல்லாம் தாங்க வேணாம். அப்போது எனக்கு சேர்த்து நீ தாங்கிக்கிறியா? ட்ராகன் நீ மட்டும்தான் நான் ட்ராகனான்னு கூப்பிடுவேன், அப்படி கூப்பிடு. இல்லையே, ஜிம்மின்னு கூப்பிட்டு பார்த்துருக்கேன், தாயாங்க கூப்பிட்டு பார்த்துருக்கேன். அவனுக்கு என்ன ஃபிகரா? நீ தானே ஃபிகரு. மற்றதெல்லாம் ட்ராகன், ஷால் வி கோ ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாளுங்க. நீ மட்டும்தான் அழகா, ட்ராகனா அப்படிங்கிறடி. அது ஒரு மாதிரி கிக்கா, நல்லா இருக்குல்ல? இருக்கும் தள்ளி விட்டு போனவன் தானே. இங்கே பாரு, அதுக்காக அங்கேயும் வந்துட்டேன். தங்கச்சியை காணோன்னு பார்த்தா தாயாங்க அவளை சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் இருந்திருக்கான். தங்கச்சி முக்கியமா நான் முக்கியமா? ஆனாண்டி இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்ல. எனக்கே தெரியும் உன்னோட தங்கச்சி தான் உனக்கு முக்கியம், நான் உனக்கு முக்கியமே இல்லைல்ல. சரி எடு, நான் உனக்கு முக்கியமே இல்லைல்ல ட்ராகனா. என் ஃப்ரெண்டு வயன் கஷ்டப்படும் போதே நானும் லவ் பண்ணாமல் இருந்திருக்கணும். இப்போ பண்ணிவிட்டு பாரு. உன்னை என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டா இருக்கேன்? நான் போகிறேன் ட்ராகனா. நில்லு. அகே நான் பின்னாடிலாம் வந்துட்டுருக்க மாட்டேன்டி. பின்னாடிலாம் வந்துட்டுருக்க மாட்டேன். நான் போகிறேன் ட்ராகன், விடு அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு போயிடுறா. இப்போ ட்ராகன் அப்படியே செம கோவமாகி
அவனோட கையை அப்படியே வாலில் பஞ்ச் பண்ணிக்கிறான். அத்தா இதுக்கு தான் லவ் மயிரெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது. அப்போவே தலைப்பாடு அடிச்சிட்டேன், அவளுக்கு விழுகாதுன்னு. ஓ கோச்சிட்டு நல்லா போகிறா பாரு, பின்னாடி வருவேன் மட்டும் நினைக்காதடி. ஆனால் வருவேன்டி, கண்டிப்பாக வருவேன், கொஞ்சம் தூரம் தனியாக நடந்து போ, வர்றேன் அப்படின்னு அவனும் ஸோ பின்னாடியே அவளுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இந்த சைடு தயம் போதும் வீட்டுக்கு போகலாமா? சரி சொல்லு, என்ன ஐஸ்கிரீம் வேணும்? ஐஸ்கிரீமா? பெல்ஜியம் சாக்லேட் சாப்பிட்லாமா, இல்லை வேறு எதுவும் ஃப்ளேவர்? வேணாம் அதுவே சாப்பிட்லாம். ஒன்று போதுமா? போதும், அதுக்கு மேலே சாப்பிட்டா செம்ம கோல்டாயிரும். சரி வெயிட் பண்ண, அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செம்ம வேகமாக ஓடி போகிறான். இவர் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி போகணும்? ஸ்லோவாக கூட போகலாம். நான் தான் வீட்டுக்கு லேட் ஆகுதுன்னு பறந்துட்டு தெரியுறேன், அதனால தான் அவர் இவ்வளோ வேகமாக போகிறாரா? அப்போ அவனும் வேகமாக போயிட்டு நல்லா மூச்சு அரைக்க வாங்கிட்டு வந்து 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. லைக் லிட்ரலி 2 பேரும் முன்னை விட இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி. அப்போ அப்படியே தாயங்க பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. தாயங்கும் அப்படியே இந்த பார்க்கில் உள்ள புல்லில் அழகாக படுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. யாராச்சும் படுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேனே. அப்போ என்ன பண்ணும்? எழுந்து உட்காரணும் இல்லை சாஞ்சுக்கணும்? அப்போ சாஞ்சுக்கிறேன். அப்போ நீ எழுந்து அப்படியே எபியோட லேப் மேலே அவனோட ஹெட்டை வச்சுக்கிறான். தயம் என்னது? அந்த மாதிரி கம்ஃபர்டிங்காக இருக்குது எபி, ப்ளீஸ் வேணான்னு சொல்லாத. வேணானா சரி சொல்லிடு, எழுந்துடுறேன். ஐயோ என்ன சொல்கிறது? சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். அண்ணா வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது? அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனும் அப்படியே எபியை பார்த்துட்டு அழகாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கான். பா நான் ஒரு விவ்வு, என் ஆளி எபி, அவள் கையில் ஐஸ்கிரீமு, அவள் வாய் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஒட்டிருக்கு, அவளுக்கு மேலே ஸ்கை, பார்க்குற எல்லாமே அழகாக நடக்குதே இந்த நேரத்தில் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா கரெக்டாக ட்ராகனோட கால். கௌசிக்கு இந்த அடிஸ்டானில் குறுக்க அப்படின்னு கால் எடுத்துகிட்டு, டேய் என்னடா? டேய் தங்கச்சி இறக்கி விட்டியா? போயிட்டே இருக்கேன். ஹலோ கேட்குதா மச்சான்? கேட்கல எனக்கு. ஹலோ அப்படின்னு கட் பண்ணி விட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். இப்போ எதுக்கு கட் பண்ணிங்க? திரும்ப அடிச்சுட்டே இருப்பான். எதுக்கு? அப்படின்னு அவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் அவன் இருக்கான்னு நினைக்கிறேன். அவளை லாஸ்ட்டாக இங்கே தாண்டா கூப்பிட்டு போனான். போயிட்டு அவன் எங்கே இருக்கானோ அவனை விடாதீங்க. அவன் கையை காலை ஒட்டிச்சு போடுற வரைக்கும் அவனை விடாதீங்க அப்படின்னு ஜேகே கரெக்டாக அந்த பில்டிங்க்கு வந்துடுறான். லைக் நீங்கள் அண்ட் ஜெய்மின் 2 பேரும் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே. ஒருத்தனையும் விடக்கூடாது. இல்லை அவன் ஒருத்தன்தான், அவன் ஒருத்தனையே விடக்கூடாது. எல்லாரும் போட்டு அடிக்கிற அடியில் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கான். அப்போது அதில் ஒரு ஆள் கரெக்டாக அதையும் தட்டி விட்டுடுறான். என்ன சவுண்ட் கேட்குது ஜெமினா? எனக்கு எப்போ என் காதுக்கு எந்த சவுண்டும் கேட்காது, நம்மளோட அந்த சவுண்டு அது மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே வந்து நல்லா ஒரு கட்டையை வச்சு ஜிம்மினோட தலையிலே பொக்குன்னு ஒன்று வைக்கிறான். ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி தலையிலேருந்து ரத்தம் வந்து திரும்பி பார்க்குறான். நீங்கள்லாம் செம்ம ஷாக்கு. ஜேகே என்ன பண்ணுற? ஃபயன் இவன் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்லடி. அதான் பசங்களை கூப்பிட்டு வந்து இவனை பொல்லக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு செம்மையாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜிம்மின் அடி வாங்கிட்டு அப்படியே உங்களே தான் பார்க்குறான். ஜேகே போய்ட்டு ஜேகே அவள் பாவம். ஜேகே அடி வாங்கட்டும், சாவுடா சாவு, நல்லா சாவு. அவ்வளோ ஹர்ட் பண்ணுற? அவ்வளோ எவ்வளோ தைரியம் இருந்தா அவளை இன்னும் ஹர்ட் பண்ணுவ, சாவுடா அப்படின்னு போட்டு நல்லா அடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஜிம்மின் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். சொல்டி என்ன உனக்கு புரியலையா? இப்படி பொட்ட பசங்களா தனியாக இருக்குங்கிறதுக்காக இப்படி அடிச்சிட்ருக்கீங்களா? எனக்கும் திருப்பி கொடுக்க தெரியும். அயன் ஏஞ்சலே ஐயோ அவனுங்க அடிக்கிறானுங்கடி, என் உயிர் எங்கேயோ போயிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே உன்னோட இந்த ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லிடு போதும்.
ஜிம்மினை அடிக்காதீங்க அவனை. ஜிம்மினை அடிக்காதீங்க ப்ளீஸ். ஜேகே அடிக்காத, ஸ்டாப் பண்ணுங்க. சொல்றி ஜிம்மின் ஐ லவ் யூ. அதான் நான் நினச்சேன். எப்படிரி அம்மா எப்படி என்ன நீ லவ் பண்ணாமல் போயிடுவேன்? அப்போ ஜேகே எப்படி ஸ்டாப் பண்ணிட்டு ஆயன் என்னடி சொல்கிற? ஜேகே எதுக்கு அவனை அடிக்கிற? அவன் பாவமா? உண்மையை தான் சொல்கிறியா? நீ உண்மையாக தான் லவ் பண்ணுறியா? அப்போ நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு ஜிம்மின் அப்படியே தூக்குறீங்க. அவனால் எழுந்துக்க கூட முடியல. ஆனால் அவங்களோட கண்ணத்தில் கை வச்சுட்டு எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். உங்களுக்குலாம் செம்ம பயமாயிடுது. இப்போ ஜேகேவை பார்த்து அவனுக்குலாம் அசிங்கமாக இல்லை. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? அவன் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல, அதான் அவனை கூப்பிட்டு வந்து ரவுண்டு கட்டி பொழந்து அள்ளிட்டு போகலான்னு வந்தேன். அவனை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு உங்ககிட்ட நீங்கள் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கணும். ஐயோ அவ்வளோ ரத்தம் போகுது அப்படின்னு நீங்களும் டக்குன்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்க. அப்புறம் எபியோட நம்பர் இருக்கும், அதுக்கு அப்படியே கால் பண்ணுறீங்க. எபி எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா. ஹலோ எபி. என்ன வாயினக்கா எனக்கு கால் பண்ணியிருக்காங்க? வாயினா உனக்கு எதுக்கு எபி கால் பண்ணுறா? ஸ்பீக்கரில் போடு. போடுறேன் அப்படின்னு அவளும் ஸ்பீக்கரில் போடுறா. எபி தயங்க இருக்காரா? ஜிம்மி நான் வந்து நிறைய பேர் அடித்து போட்டாங்க. அப்போது தயங்க அப்படியே ரொம்ப பாட்டமாக ஃபோன் வாங்கிட்டு ஹலோ வைன் யார் அடிச்சது? எங்க மச்சான் எங்க? இந்த 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 ஓல்டு ஹவுஸில் தான் இருந்தோம், வந்து அடித்து போட்டாங்க. இறி நாங்கள் வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எபியை கொண்டு போயிட்டு அவனோட வீட்டில் அவளோட வீட்டில் அப்படியே விட்டுடுறான். ஸோ ட்ராகனுக்கும் ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ ட்ராகன் அப்போ தான் கரெக்டாக சரி போயிட்டு பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி சாரிடின்னு சொல்லிடலாம், பாவம் தானே அவளையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுல அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்க போகிறான். பார்த்தா அவனுக்கு கரெக்டாக ஃபோனு. ஸோ அவனும் அங்கே போக முடியாமல் அப்படியே ஸ்பாட்டுக்கு வர்றான். ஸோ ஜேகே அவனோட ஆளுங்கள் எல்லாம் ஜேகே தயவு செஞ்சு நீ போயிடு, அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்க, நீ போயிடு, என் குழந்தை எப்படி அடிச்சிருக்காங்க, எங்கள் பாரு ஜேகே இனிமேக்கு என்னோட மூஞ்சிலே முழிச்சிடாத, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேங்கிறதுக்காக மட்டும்தான் உன் கூட பழகுனேன், ஆனால் இவ்வளோ கேவலமா அவள் பாவம் அப்படின்னு அவனே அப்படியே ரொம்ப பார்த்துட்ருக்கா வயனும். அப்போ கரெக்டாக ஸ்பாட்டுக்கு அவனுங்களும் வந்துடுறாங்க, லைக் தயங் அண்ட் ட்ராகன் 2 பேருமே. அவனை அப்படியே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. வைன் ஜிம்மனுக்கு யார் இப்படி பண்ணுது அப்படின்னு தயங்கும் செம்ம கோவமாக கேட்குறான். அப்போ ட்ராகன் நீ தயங்கா வெயிட் பண்ணு, நான் கேட்குறேன். வைன் நீங்கள் பாரு, இப்படி அடித்து போடுற அளவுக்கு யாருக்கிட்டேயுமே நாங்கள் இன்னும் வம்பு விளக்கலை. அதுவும் ஜிம்மன் எத்தனை பேராக இருந்தாலும் திரும்ப அடிச்சிருப்பான். அங்கே அவனுக்கு இருந்த சுச்சுவேஷனே வேறேன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? அது வந்து சத்தாயம் மச்சான், இவளால் தான் ட்ராகனா, இவளால் தான் ஏதோ நடந்திருக்கு, அதான் இவ்வளோ கேவலமாக அழுதுட்டு நான் எதுவுமே பண்ணல தயம். அது சங்குக்கா. என்னது சங்குக்கா? அது பிடிங்க என்ன பண்ணா? அவன் மட்டும் ஜிம்மினை அடித்தான்னு இப்போ உன் வாயிலேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அவனை நீ நாளைக்கு உயிரோடையே பார்க்க முடியாது. அப்போ ட்ராகனுக்கும் செம்ம கோவமாயிட்டு எங்கே பாரு வைன், நான் பொறுமையாக கேட்டுட்ருக்கேன், சொல்லு யார் ஜிம்மினை அடித்தது? நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஜிம்மன் என்னை அங்கே கூப்பிட்டு போயிட்டு லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தான். நீ என்ன சொல்லியிருப்ப? செருப்பால் அடித்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருப்ப. இல்லை நான் அப்போல்லாம் சொல்லவே இல்லை. அப்போ கரெக்டாக ரிஸ்கிட்ட இருந்து உங்களுக்கு கால். ஏன் வயன் என்னடி என்ன உனக்கு காணும்? பாட்டு கேட்குறாங்க. அது வந்து ரிஸ் எனக்கு நைட்டு எப்படியாச்சும் சமாளிச்சுடுடி, நாளைக்கு காலையில் நான் வந்துடுவேன். அது வந்து வயன்
அது உங்கள் நான் வைக்கிறேன்டி, நான் வைக்கிறேன் அப்படின்னு அவளும் டக்குன்னு கட் பண்ணிடுறா வயனும். சொல்லு, என்ன நடந்துச்சு ஜமீனுக்கு? அதான் அதுக்கப்புறம் ஜேகே வந்து அடித்து போட்டுட்டான். அது அப்படியே அவனா வந்து அடித்து போடுவான் அப்படின்னு நாங்கள் கலவரமாக போயிட்டுருக்கு. நைட்டு ஃபுல்லாகவுமே வாயின் வந்து அங்கே தான் இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வரை ஜமீன் கண் முடிக்கவே இல்லை. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே அவளும் ஐயோ பாட்டி தேடுவாங்க, நான் கிளம்புறேன் ட்ராகன் அப்படின்னு தயங்க முறைச்சதும் ட்ராகனை பார்க்குறீங்க. எங்கள் பாரு வாயின், நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அப்போ சொல்லிட்டேன், அதை கேட்டானான்னு கூட தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமான மைண்டோட வீட்டுக்கு போகிறீங்க. பார்த்தா வீட்டு வாசல்லே உங்கள் அப்பா அம்மா. உங்களுக்குலாம் செம்ம ஜெர்க்கு. அப்போ சிம்மினும் உங்கள் கண்ணை முழிச்சிட்டு ஹெவன் எங்கடி இருங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது தாயாங்க ட்ராகன் 2 பேரும் சிம்மின்னு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ இந்த சைடு அவங்களோட அம்மா அப்பா ஹொயன் வா இப்போவே இந்தியா கிளம்பணும் அப்படின்னு உங்களை கூப்பிடுறாங்க. உங்களுக்கும் செம்ம ஷாக்கு. ஓகேடா, இந்த எபிசோடை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க பார்த்துட்டு. ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணல. இஃப் யூ ஆர் ஓகே அண்ட் கம்ஃபர்டபுள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.